வணக்கம். இந்த உலகத்திலேயே மூத்த மொழி அப்படின்னா அது நம்முடைய தமிழ் மொழி தான். பழமையான மனிதர்கள் அப்படின்னா அது நம்முடைய தமிழர்கள் தான். இது உண்மை அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏகப்பட்ட சான்றுகள் இருக்குதுங்க. கீழடியில 102 குழிகள் தோண்டப்பட்டு 88 கார்பன் மாதிரிகளும் 5700 தொல்பொருட்களையும் கண்டுபிடிச்சி பகுப்பாய்வு பண்ணி பத்திரிக்கை சமர்ப்பிச்சா இந்த ஒன்றிய பிஜேபி சங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பழமையானவர்கள் அப்படின்னு தமிழர்களை நாங்க அறிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் நிறைய சான்றுகள் தேவை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த சங்கி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பஹச் அப்படிங்கிற அந்த இடத்துல வெறும் 5 மாசத்துல 10 குழிகளை தோண்டி அகழாய்வு பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி 10 குழிகளை தோண்டி அதுக்குள்ளேயே சரஸ்வதி நதியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே முறையில ஹரியானாவிலையும் இமாச்சல பிரதேசத்திலையும் ஆய்வு பண்றதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு கார்பன் மாதிரிகளை கூட அவங்க கண்டுபிடிக்காத இந்த சூழ்நிலையில நதியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு தம்பட்டம் அடித்து கொண்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை பண்ணிக்கிட்டு வடமாநிலத்துல உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி சங்கி ஒன்றிய அரசு கூட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழின துரோகிகள் இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க எதிர்ப்போம், திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க கட்சி சார்பா நீங்க யோசிக்கவே வேணாம். தமிழ் மக்களுக்காக கொஞ்சமாவது உங்களுக்கு நன்றி உணர்வு இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ் மக்களை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கோங்க, யாரு கூட வேணாலும் சொம்பு தூக்கிட்டு போங்க, அதெல்லாம் இங்க யாரும் எதுவும் கேட்கல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, தமிழர்கள் தான் பழமையானவங்க அப்படின்னு ஏன் அறிவிக்கல அப்படின்னு நீங்க நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை பிஜேபி சங்கிகள் கிட்ட கேளுங்க. அதே மாதிரி ஏங்க தமிழ்நாட்டுக்கு கல்விக்காக நிதி கொடுக்கல அப்படின்னு கேளுங்க. ஏங்க இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில கட்டுறேன்னு சொல்லிட்டு ஏங்க கட்டல அப்படின்னு கேளுங்க. எங்களுக்கு மட்டும் ஏங்க வரி கம்மியா தரீங்க அப்படின்னு கேளுங்க. இதையெல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா உண்மையாவே நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுறீங்க அப்படிங்கறத நாங்க ஏத்துக்கிறோம். அதையெல்லாம் கேட்காம அவங்களுக்காக சொம்பு தூக்கிட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் காவி வேட்டி கட்டிட்டு நீங்களும் அவங்க கூடவே ஊர்வலம் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தமிழ்நாட்டு மக்களான நாம தான் இதை தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சுக்கிட்டு மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆட்சிக்கு 5 வருஷம் முடிய போற இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த அளவுக்கு சிறப்பான திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத மக்களாகிய நாம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம தமிழகத்தை உயர்த்தி பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு கழகம் அப்படின்னா அதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறத மக்களாகிய நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள யாரை வரவிடணும் யாரை வர விடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். மக்களாகிய நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.